ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இது வரைக்கும் யாராச்சும் அனாலிசிஸ் பார்க்கல, அதோட ரிசல்ட்ஸ்லாம் தெரியலனா எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத்தோட டெய்லி இது டுமாரோஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பட்டன் நான் கொடுத்துருந்தேன் நேற்று. 2 டேஸாகவே இந்த சேனல் பட்டன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி நமக்கு மேலே போச்சுன்னா நமக்கு இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸ்டில் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு டோஜி ஃபார்மேஷன் நல்லா மேலே போயிட்டு நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கீழே ஃபால் ஆயிடுச்சு. பிகாஸ் நமக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இருந்ததுனால மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் அது வரைக்கும் நல்லா மேலே போயிட்டு இருந்தது. எக்ஸாக்டாக அங்கே இருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால். அண்ட் இன்கேஸ் நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு நல்ல ஒரு டவுன் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அதர்ஸ் நமக்கு இங்கே வந்து கீழே இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவல்லேருந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இந்த லைன் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழே இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைன் இப்போதைக்கு. ஸோ கைஸ், இது நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நமக்கு இந்த ஒரு ட்ரையாங்கல் பட்டன் ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தா நமக்கு இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ஃபால் இருக்கும்னு. எக்ஸாக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் ஃபார்மேஷன் தான் இங்கே ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனில் வந்து போயிட்டு அழகாக ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு வர கேண்டில் வந்துட்டு இதோட லோக்கு கீழே வந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு டவுன் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெவலுக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கும் கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம நல்ல ஒரு டவுன் ஃபால் எதிர்பார்க்கலாம் நம்ம நிஃப்டிலேருந்து. அண்ட் சொல்லியிருந்த மாதிரி தான் நமக்கு இங்கே ஒரு அட்டென்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயும் போயிட்டு இது கீழே வந்ததுன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ஃபால் இங்கே வந்து வரும் நமக்கு. ஸோ கைஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு வந்து இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே லெவல் தான். இன்கேஸ் நம்ம இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நமக்கு இந்த லெவல் இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஜோன், ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நடுவில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சுட்டு அடுத்த டார்கெட் வந்து வரைக்கும் வைக்கலாம் நம்ம. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இது நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோரமண்டல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரையாங்கல் பட்டன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நமக்கு. இன்கேஸ் நமக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்த்துட்டு இங்கேருந்து அகைன் ஒரு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம கீழே இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டில் இந்த லெவல் வந்துட்டு டச் பண்ணிட்டு மேலே இந்த லெவலுக்கும் கூட போகும் இது. அதே மாதிரி அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் போச்சுன்னா இங்கேருந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். கனரா பேங்க் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு எக்ஸாக்டாக. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலேருந்து இதுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கும் மேலே வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு சின்ன ரீடெஸ்ட்க்கு அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நடுவில் நம்மளுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.78% இருக்கு. ஸ்டில் நம்ம இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் நமக்கு எங்கேயாச்சும் நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலில் வந்துட்டு டச் பண்ணிட்டு மேலே கூட நம்ம ஒரு டார்கெட்டை செட் பண்ணலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு இன்னைக்கு. நமக்கு அதுக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இங்கே வந்ததுன்னா அந்த லெவலை டச் பண்ணிட்டு மேலே அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலாம் ஃபர்ஸ்ட். அண்ட் இந்த செகண்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். கேஸ் நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப் சைடில் அதே மாதிரி தான் நமக்கு பிரேக் பண்ணிச்சா இங்கே ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் ஆகுதுன்னா சொல்லுங்கள். ப்ராஃபிட்னா லாஸ் ஏன் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். See you on the next video, guys. Have a great trading.